வணக்கம் தமிழஞ்சுங்களே, நான் உங்க தேவா. என் வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ போடணும், ஏன்னா போயிட்டு வந்துட்டு அதனால. ஸோ நீங்கள் நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன நீக். இந்த படம், அதாவது நீக் நான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம், ரொம்ப மோசமாக தான் இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா இது தனுஷோட டைரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் தனுஷோட கசின் நடிக்க வச்சிருக்காரு. நிறைய ஒரு இது இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் தமிழ்நாட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ வருது. டிராகன் கூட எங்கேயுமே ஓடல மெயின் ஸ்க்ரீன்லாம். அதுவே எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது. ஸோ இந்த படம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா தெரிஞ்சோம்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இது வாங்க வீடியோ. ஃபர்ஸ்ட் நீக் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். டைட்டில் எனக்கு ரொம்ப பொயட்ரியாக இருந்தது. ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகான ஒரு டைட்டில். ரொம்ப நாள் கழிச்சு நான் கேள்விப்படுறேன். அதுவும் இந்த படத்தில் மெயினாக தனுஷோட அக்கா பையனை நடிக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. டேர்ம் எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ வந்துட்டு அந்த பையன் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொன்னோம். ஏன்னா எல்லா சீன்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் மெயினாக நான் தனுஷை பார்க்குற மாதிரியே இருந்தது. ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவரோட வாய்ஸ் ஆகட்டும், அவரை பார்க்குற விதம் எல்லாமே தனுஷ் மாதிரியே இருந்தது. என்னதான் தனுஷ் சொல்லி கொடுத்தாலும் அதை அப்படியே கேட்ச் பண்ணியிருக்காரு. ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தனுஷை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுவும் எல்லா வாய்ஸ் மாடுலேஷனு எல்லாமே சூப்பராக இருக்கும். படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு தனுஷ். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நிறையா இந்த இளையராஜா பற்றின ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குங்க படத்தில். ஆனால் இவ்வளோ இருந்தோம், இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த ட்ரெய்லரில் என்ன சொன்னாரோ, ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க, அப்படி தான் இது படம். சீரியஸாக நான் ஒன்றுமே இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் போனேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே உடையாமல் படத்துலேருந்து வெளியே வந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமாக மேத்யூ பயங்கரமாக நடிச்சிருக்காருங்க. ஐயோ செம்ம பெரிய ஹேட்ஸாக இருக்கு. மலையாள படத்தில் கூட அவர் இப்படி பண்ணியிருப்பாரான்னு தெரியல. இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு பாருங்க, ராஜேஷ்னு. அப்பா கண்டிப்பாக எல்லாருமே பேசுவாங்க ஏன்னா அவரை பற்றி. ஏன்னா அவ்வளோ காமெடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஒன்லைனர்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹீரோவே அவர் மாதிரி தான் இருந்தார். ஏன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாரு. ஆக்டிங் ஆகட்டும், அவர் போகிற ஒன்லைனர்ஸ் காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணிருக்கு. இந்த தனுஷ் சார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், ராயன் மாதிரிலாம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இவ்வளோ இந்த ஒரு ஃபீல் குட் ஜானர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வருது. இந்த மாதிரி நிறையா படம் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து பாப்பாண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நிலவுக்கு என் மேல் என்னடி கோவமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் முக்கியமாக அதில் நடித்த நிறையா ஒரு 3-4 கேர்ள்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனிகாவோட கேரக்டர் வந்து நல்லா தான் இருக்கும். பட் அவங்க கொஞ்சம் அந்த நடிப்பு கோட்டை விட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. சில சீன்ஸ்லாம் அவங்க அழுகுற மாதிரியே இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி கிரிஞ்சுன்றதெல்லாம் அவனுங்களே கிரிஞ்சுன்னு சொல்லிடுறானுங்க படத்துக்குள்ளேயே. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. பாட்டு ரொம்ப சூப்பருங்க. ஜி பிரகாஷ் வேறு லெவல் பண்ணாரு. எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம முன்னாடியே கேட்டிருப்போம். கோல்டன் ஃபேரெல்லாம் என்ன ஹிட்டு தேட்டரில், அதுக்கெலாம் ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுவும் பிரியங்கா அவங்க ஐயோ செம்மையாக இருந்தாங்க. அவங்க செம்ம க்யூட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு படத்தில் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா ஒரு நீட் அண்ட் க்ளீனான ரோல் பண்ணியிருக்கு. சரத்குமார் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல் வந்துட்டு வழக்கமான ஒரு காதல் கதைன்னு தான் சொல்லணும். ரொம்ப பெருசாக இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குன்னா ஒன்றும் இருக்காது. என்ன லவ் பண்ணுவாங்க, பிரிவாங்க, திருப்பி சேர்ந்தாங்களா இல்லையா, சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத எந்த ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அது தாண்டி செகண்ட் பார்ட் இருக்குது இந்த படத்துக்கு. நீக் லவ் இஸ் இந்த ஆருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் நான் வெயிட்டிங் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எல்லாருக்குமே பிடிக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஒரு நார்மலான படம், பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இல்லை. இப்போயே நான் சொல்லிட்டேன். அதுவும் வெறும் பாட்டு, அதை தாண்டி படத்தில் மூவ் ஆகிற ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ நீக் இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 85. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம மறந்துடாதீங்க.